ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பர்த் கேர் சென்டர் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஜானா. எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஏன்னா இது எனக்கு பிடிச்சி நான் சொன்ன ஒரு ட்ராமா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பினேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ராமாவையும் நம்ம அப்பப்போ பார்க்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில சேனல்ஸோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாங்க இருக்குது. உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எபிசோட் 2 நான் ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் டைம் மீறி போச்சு அப்படின்னா பார்ட் 1 டிவைட் பண்ணிடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கடைசி எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹோஜின் அப்படிங்கிற பொண்ணுக்கு 42 வயசுக்கு அப்புறமாக ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தையும் தன்னையும் கொஞ்சம் காலத்துக்கு பார்த்துக்கிறதுக்காக பர்த் கேர் சென்டருக்கு போகிறாங்க. அது ஒரு சொர்க்கம் மாதிரி ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற மேடமால சொல்லப்படுது. ஆனால் திடீர்னு அந்த மேடமே நைட்டு வந்து ஹோஜினோட பிரீஸ்டா அப்படியே கொடூரமாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க முகம் அவ்வளோ டெரராக இருக்கு. ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறமாக அந்த பர்த் கேர் சென்டரில் ஹோஜினுக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம எபிசோட் 2ல கண்டினியூவாக பார்க்கலாம். எபிசோட் 2வோட ஃபர்ஸ்ட் சீனில் ஹோஜினுக்கு செம திகில ஆயிடுது. ஏன்னா மழை வருது, இடி இடிக்குது, அங்கே லைட்டு வேற இல்லை, இவங்க வேற பேய் மாதிரி வந்து நிற்கிறாங்க, நம்மளை வேற இப்படி தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, உன்னை நீ கவனிச்சுக்கிறது கிடையாது, நீ அதிகமாக ஒர்க் பண்ணுற, இந்த டெலிவரி அப்படிங்கிறது கூட உனக்கு லேட்டாக கிடச்சிருக்கு, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருப்ப அப்படிங்கிறப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஏன்னா நீ குழந்தை பெற்றிருக்கமா, உன்னோட தாய்ப்பால் கொடுக்குற கெப்பாசிட்டியும் பிரீஸ்ட்டை வச்சு நீ எந்த மாதிரியான வேலை செய்கிற, எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கேன், பட் ஒன்றும் கவலை கிடையாது, நான் உங்களுக்கு கால் பண்ண நீ பிக் பண்ணல, குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு, நேராக பால் கொடுக்குற ரூமுக்கு போங்க அப்படிங்கிறப்போ மறுபடியும் அப்படிங்கிறாங்க. இது என்ன கேள்வி, 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா, அப்போ நைட்டு மட்டும் 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆகாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹோஜின் இருந்துட்டு இல்லை நான் அப்படி கேட்கல, வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அடுத்து ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு யார் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அந்த மேடம் தான் வந்தாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க போகணுமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குழந்தை வைக்கிறதுக்கான அந்த டேப் மாதிரி இருக்குங்க, குஷன் மாதிரி, அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ ஹஸ்பண்ட் தூங்க போகிறாங்க. நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக நைட்டு கண்ணு முழிச்சு போகிறேன், நீங்கள் தூங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைம்மா இல்லை நான் தூங்கலை, நீ வர வரைக்கும் நான் கொட்ட முழிச்சுட்டே இருக்கேன்னு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமாக பாதி தூக்க கலக்கத்தில் சோம்பல்லாம் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போகிறப்ப அப்படியே டெரராக இருக்குது, அப்படியே ரத்த கலரையே போட்டு இந்த ரூமுக்குள்ளே எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயத்தில் தான் ஹோஜின் உள்ள போகிறாங்க. ஸோ அங்கே நிறையா அம்மாக்கள்லாம் உட்காந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் குழந்தைங்கள அவங்கவுங்க ரூம்லேயே வச்சுக்கலாம் இல்லையா, ஏன்னா தனியான செப்பரேட் ரூம் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக வந்து பால் கொடுத்துட்டு தனியாக டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குன்னா, சில சமயங்களில் குழந்தை வந்து பாலுக்காகனே அழுகாது, தூக்கம் வரலன்னு அழுகும். ஸோ அதை எப்பவுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். பட் இதே அம்மாக்கள் கிட்ட கொடுக்குறப்போ அவங்க நைட் ஃபுல்லாக குழந்தை தூங்காமல் இருக்கிறப்பெல்லாம் கவனிச்சுப்பாங்க, அதனால் அவங்க தூக்கமும் கெடும். ஸோ அதனால தான் பர்த் கேர் சென்டரில் அம்மாவையும் பார்த்துக்குவாங்க, குழந்தையும் பார்த்துக்குவாங்க. குழந்தை வந்து இங்கே இருந்தால் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு தனியான நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அம்மா தூங்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இங்கே வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க. உள்ளே வந்த உடனே எல்லா மதரும் தங்களோட குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதை பார்க்குறப்போ அப்படியே ஏதோ ஒரு தெய்வீகமான இடத்துல இருக்கிற மாதிரி ஹோஜின் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஒரு பெயிண்டிங் மாதிரி, இவங்களெல்லாம் காண கிடைக்காத காட்சி, இவங்கெல்லாம் அவ்வளோ தெய்வீகத்தன்மை வாய்ந்தவங்க மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் லேடிஸ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் இருக்காங்க. ஐயோ நான் இவங்களை பார்த்துட்டேனேன்னு சொல்லிட்டு ஹோஜின் கண்ணு மூடுறப்போ, பாட்டிமா வந்து நீ க்ளூஸ்டிக்கோட அம்மா தானமா, போய் உட்காரு, நான் பாப்பாவை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த ரிங்கு மாதிரி போட்டு உட்காடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களாம் பேசுகிறாங்க, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபியான்னு சொல்லிட்டு. ஏன்னா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது செகண்ட் டெலிவரியாக இருக்கலாம், இல்லை தேர்டாக இருக்கலாம், ஃபோர்த்தாக இருக்கலாம். ஆனால் யாரெல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படிங்கிறது தான் அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த கண்ணாடி போட்டவங்களும் கேட்குறாங்க. இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குழந்தைய வச்சு நம்ம நேம் சொல்லிடலாங்க. இந்த கண்ணாடி போட்டவங்களோட குழந்தை பேர் ரேடிஷா. ஸோ ரேடிஷோட அம்மான்னு இவங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ ரேடிஷோட அம்மா கேட்குறாங்க, இதனோட ஃபர்ஸ்ட் பேபியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுறாங்க இல்லையா, அதனால நம்மளை பார்த்து அப்படி கேட்குறாங்களோன்னு நினச்சிட்டு ஆமாம் ஃபர்ஸ்ட் பேபின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களோட பேர் வந்துட்டு ஸ்பினாச் அம்மா. இவங்க நம்ம ஸ்பினாச்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க உட்கார பொசிஷனை வச்சு நார்மல் டெலிவரியான்னு கேட்குறாங்க. ஏன்னா சிசேரியானா இருந்து அந்த ரிங்கை போட்டு உட்கார வேண்டியதில்லை. ஹோஜினும் ஆமாம் நார்மல் டெலிவரின்னு சொல்கிறப்போ ஸ்பினாச்சோட அம்மா கேட்குறாங்க பேர் என்ன அப்படிங்கிறப்போ ஹோஜினுங்கிறாங்க. இவங்க சிரிச்சிட்டு உங்கள் பேரை கேட்கல, குழந்தை பேரை கேட்டேன் அப்படிங்கிறப்போ க்ளூஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னு ஒன்று ஹோஜின் உடனே நான் ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் ஒலிவியா கம்பெனியில் அப்படிங்கிறப்போ எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. நான் கேட்டது எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெலிவரி ஆகிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக ஹோஜினுக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, இங்கே இருக்கிற யாருக்குமே என்னோட பேர் வேண்டாம், நான் என்ன வேலை செய்கிறேன், என்ன படிச்சிருக்கேன், வயசெல்லாம் வேண்டாம், ஈவன் என் குழந்தை ஆனா போனான்னு கூட தெரிய வேண்டாம், நார்மல் டெலிவரி ஆச்சா, எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தீங்க, குழந்தையோட பேர் என்ன,
இது உங்களுக்கு எத்தனாவது குழந்தை, ஃபர்ஸ்ட் பேபியா செகண்ட் பேபியா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. என்ன மாதிரியான உலகண்டா இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஸோ ரேடிஷோட அம்மா ஸ்பினாச்சோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தவங்க வர போகிறாங்க, அவங்களுக்கு இது செகண்ட் டெலிவரி. ஃபர்ஸ்ட் டெலிவரியில் ட்வின்ஸ் பிறந்தது. அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்களோட ட்வின்ஸ் பேபிக்கு பாலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கலையம்மா. இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க கொடுத்து வச்சிருக்கணும், இவங்க ஒரு தெய்வீக தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தா குழந்தை வளர்க்குறது எப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ அவங்க யாருன்னு தெரியல. அப்போ தான் கதவை திறந்துட்டு வர்றப்போ ஏதோ பெரிய ஏஞ்சலுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி எல்லாருமே வந்து அவங்கள அப்படியே தெய்வீகமாக பார்க்குற சமயத்தில் நம்மளோட ஹோஜினுக்கு செம ஷாக் ஆகிடுது. ஏன்னா லிஃப்ட்டில் தும்மல் அந்த சமயத்தில் யூரின் போனாங்க இல்லையா, அந்த லேடி தான் இவங்க. இவங்களோட நேம் வந்துட்டு சாரகன், அதாவது அவங்க குழந்தையோட பேர் சாரகன். ஸோ சாரகன் அம்மான்னு வச்சுக்கலாம். அவங்கள பார்த்தோன்னா ஹோஜினுக்கு ஷாக்கு. பட் ஹோஜினுக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க காட்டிக்கல. ஹோஜின் கேட்குறாங்க, அன்னைக்கு லிஃப்ட்டில் நீங்கள் தானே சுச்சு போனீங்க அப்படின்னு கேட்குறப்போ என்ன பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி வேடாக பார்க்குறப்போ ஹோஜினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இங்கே சீன் இப்படியே கட் பண்ணால் அங்கே நம்ம ஒய்ஃப் ரொம்ப மூட் ஸ்விங்கில் இருக்காளே, குழந்தைய பெற்றுக்கிட்டோம், நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் நம்ம அப்படியே ஜாலியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி மாதிரி பலூன் நல்லா ஊதிட்டு இருக்கிற சமயத்தில் எங்கேயோ இருந்து ஒரு குரல், அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவர் பயந்து பார்க்குறப்ப மரத்து மேலே ஒருத்தர் குதிக்கிறாரு, இதை பாருப்பா, இதெல்லாம் பண்ணாத, நீ என்னதான் ஒய்ஃபை சந்தோஷம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாலும் எச்சா அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன்னா இப்போ அவங்க வந்து நிறைய வழியில் இருப்பாங்க, அதோட நிறைய மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. அந்த டைமுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணி ஆகணும். என்னதான் டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டாலும் சில வழி அவங்க தாங்கித்தான் ஆகணும். ஏதோ நம்மளுக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றா பேச ஆரம்பிக்க, யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்குறப்போ தன்னைத்தானே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. இவரை நம்ம வந்து ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன் ஒய்ஃபும் சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுற அப்படிங்கிறப்போ அப்படி தான்ப்பா இருக்கும். ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் சொல்லிடுறோம் மரணத்தை தொட்டு வந்திருப்பாங்கன்ட்டு, ஆனால் உண்மையிலே போய் மரணத்தை தொட்டுட்டு வந்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும். அதனால அவங்க என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்துட்டு போகிற மாதிரி நீ இமேஜினேஷன் பண்ணிக்கோ, அவங்க வார்த்தைகளை திட்டுறதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ண. அப்போ அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி கூப்பிட பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, நான் இங்கே தான் இருப்பேன் தம்பி, நிறைய பேசலான்ட்டு போகிறாங்க. ஸோ இங்கே இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிது. அடுத்தது ஃபீட் பண்ணுற ரூமை தான் காட்டுறாங்க. சரகனோட அம்மா பாட்டுக்கு போயிட்டு அவங்களோட பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ என்ன டோட்டலாக அவாய்ட் பண்ணுறா, லிஃப்ட்டில் என்ன பார்த்துருக்க, எனக்கு தெரியாத மாதிரியே நடக்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பாட்டிமா க்ளூ ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நீ ரெடியான்னு சொல்லிட்டு அவங்களும் அசால்ட் அவங்க ப்ரீஸ்ட்டை டச் பண்ணுறப்போ என்னடா கொடுமை இது, போகிற வரவில் நீ இப்படி ஹேண்டில் பண்ணுறாளே, எப்படி இருக்குது தெரியுமா எனக்குன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பாட்டிமா செக் பண்ணி பார்த்துட்டு, இதை பாருமா, குழந்தைய ஃபஸ்ட்டு நீ நல்லா ஃபீல் பண்ணணும், குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும், உங்ககிட்ட குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, அப்போ தான் குழந்தை உங்ககிட்ட நல்லா பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறப்போ ஹோஜின் சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் என் குழந்தைக்கு நான் எப்படி ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சது தெரியுமா, அப்படியே அமைதியான சூழ்நிலையில் என் குழந்தை என்கிட்ட பால் குடிக்கிறப்போ அப்படியே நான் வந்து என்னை ஒரு பெரிய ஒரு தேவதை மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக அழகாக ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ட்ரீம் தான், ரியாலிட்டியில் அப்படிங்கிறப்போ கற்றுன்னு கத்துறாங்க. அவ்வளோ பெயின் ஆகுது இவங்களுக்கு. ஸோ இவங்க டக்குன்னு கத்துனதுமே குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிருது. இந்த பாட்டிமா வாங்கிட்டு, இந்த பாட்டிமா எப்படின்னா குழந்தை மாதிரியே பேசுவாங்கங்க. என்ன கை குழந்தை அழுக தானே தெரியும், ஏமா கத்துனேன், எனக்கு பசிக்குது தானே நான் பால் குடித்தேன், ஏன் என்ன கத்துறேன்னு இந்த பாட்டிமா சொல்ல, சாரி பேபி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை அழுகிறப்ப எல்லா குழந்தையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுது. சரி நீங்கள் போங்க, குழந்தைய சமாதானப்படுத்தி நாங்கள் தூங்க வச்சுக்கிறோம், நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்து பெட்டில் விழுந்தவங்களுக்கு நான் என்ன மாதிரியான அம்மா, என் குழந்தை ஃபர்ஸ்ட் என்கிட்ட பால் குடிச்சப்போ நான் கத்திருக்கேன் நினைக்கிறப்ப எனக்கே கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் விழுகிறப்போ இவங்களோட டீமில் இருக்கிற இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. அந்த மெசேஜை படிக்கிறப்போ ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லிஃப்ட்டில் வந்து சரகோட அம்மா தானே வந்துட்டு சுச்சு போயிருப்பாங்க, அது இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்க தான் சுச்சு போயிட்டாங்கன்னு நினச்சாங்க இல்லையா. ஸோ அதை தான் கேட்குறாங்கன்ட்டு, என்னடா கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன், எல்லாம் நல்லபடியாக போகுதுன்னு தானே கேட்டேன், அதே மேம் நீங்கள் தப்பு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ தான் ஐயோ நாம தான் தப்பு எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஓகே, ப்ராஜெக்ட் எல்லாம் சைன் பண்ணி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. கரெக்டாக வந்து வாங்கிட்டேன் மேம். இப்போ வந்து அலெக்ஸ்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க தான் டீமை லீட் பண்ண போகிறாங்களா, மேனேஜிங் டைரக்டர் இருக்க போகிறாங்களாமா அப்படிங்கிறப்போ, சரி எந்த டீமை லீட் பண்ண போகிறாங்கிறப்போ நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேட்டை முடிச்சுக்கிற சமயத்தில் ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க. அதுக்குள்ளே ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்குறப்போ, அதுக்குள்ளே இல்லை, நான் கொடுக்கவே இல்லை, என் குழந்தை பால் குடிக்கிறப்போ நான் கத்திட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ தானே அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, அப்படி தான் கோவப்படுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு, ஸோ நீ தான் வந்து அனுசரித்து போகணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அதனால் அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி இவர் ஒரு கனவு உலகத்துக்கு போக இப்படி இவர் தன்னையே அறியாமல் லைட்டாக சிரிச்சிட்ருப்போம். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், உன் உதட்டில் சிரிப்பு வந்துச்சு, எப்படி தெரியுமா சிரிப்பு இப்படி வந்தது, நான் கவனிச்சேன், நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ ஏன்டா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே டெரராக ஹஸ்பண்டை பார்க்குறதோட அடுத்த நாள் சரி காலையில் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அங்கே ஏற்கனவே எல்லாரும் உட்காந்துருக்கிறதுனால மறுபடியும் போய் நம்ம யார் பக்கத்தில் உட்காந்து பேசி சாப்பிட்றது, பேசாமல் ரூம்லேயே சாப்பிட்டுக்கலாம் திரும்புகிற சமயத்தில் சரகோட அம்மா பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி கூப்பிடுறப்ப என்ன பண்ணுறதுன்னு போய் உட்காந்து சாப்பிட்றப்போ இந்த ஸ்பினாச்சோட அம்மாவும் ரேடிஷோட அம்மாவும் அந்த சரகோட அம்மாவும் புகழ்றதையே குறியா வச்சுருக்காங்க. நான் உங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன், 2 குழந்தைங்க அட் அ டைம் ட்வின்ஸை எப்படி வளர்த்தீங்க, 2 வருஷமா நீங்களே ஃபீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து தனி திறமையே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரியான இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் காட்டுறாங்க. குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, நாம தான் பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேபி ஷவர் பண்ண சமயத்தில் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கூட ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறப்போ ஹோஜினோட மைண்ட் எங்கே போகுதுன்னா இவங்க பேபி ஷவர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ட்ரீட் மேக்கருங்கிற பேரில் நல்லா கட்டுன்னு கட்டி இருந்திருப்பாங்க. அப்போ கூட இவங்க டீமில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொல்வார், மேடம் இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஏஜ் தான், பட் அவங்க பையன் இப்போது ஸ்கூல் படிக்கிறான், அவன் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு 50-60 வயசாக இருப்ப காலேஜ் போயிடுவான், பட் இப்போ தான் உங்களுக்கு 42 வயசு அப்படிங்கிறப்படே வாய மூடு, நான் மேனேஜிங் டைரக்டர் கொன்றுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து குழந்தைக்காக நல்ல மெலோடியான மியூசிக்ஸ் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரகோட அம்மா சொல்கிறப்போ இவங்க அப்படியே ஜாம்பியோட போய் ஹாரராக பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ரொம்ப க்ரேஸியாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு கூட கண்டுக்காமல் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஹோஜின் சொல்கிறாங்க, இல்லை நான் பேபி ஷவர்லாம் பண்ணல, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் நல்ல ஈவெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஐ திங்க் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சரகோட அம்மாவுக்கு அப்படி ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுது. டக்குனு இதெல்லாம் சாப்பிட்டு செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மில்க் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ அதை ஹோஜின்னு சாப்பிட்டு பார்க்குறாங்க. அட கருமமே, இதையா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுது, இவளுக்கெல்லாம் ரசிச்சு சாப்பிட்ற ஆளுகளேன்னு இவங்களுக்கு தோணு. அங்கே ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, பட் அங்கே அவங்களுக்கு சரியாக ஃபுட்டு கிடைக்கிறது கிடையாது, அது போதுமான அளவு இருக்கிறது கிடையாது, பிரெட்டு சாண்ட்விச் இப்படி தான் கொடுக்குறாங்க. வா தம்பி நான் உன்னை இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் ஃப்ரெண்டு இந்த என்னோட குழந்தையோட ஃபோட்டோஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ அவங்க வந்திருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து 4வது குழந்தையோட டெலிவரி முடிஞ்சு பர்த் கேர் சென்டருக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறப்போ ஒரு ஃபோட்டோவை பார்த்து இது உங்கள் பெரிய பையன் தானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது நான் தான், பாரு எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. உடனே இதை பக்காவாக சமாளிக்கிறார், உனக்காக தான் நான் வெளியே சாப்பாடு வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு சார் உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணும் சார் அப்படிங்கிறாங்க. பொறுமையாக கற்றுக் கொடுக்கலாம், நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இங்கே வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இல்லை. ஸோ இவங்க 2 பேர் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக இவங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் டீ வந்து பிடிச்சதை சொல்லுங்கள், அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டீ ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சோன்னே சரகோட அம்மா வாவ் என்ன ஒரு டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. பட் ஹோஜின் குடிச்சு பார்த்துட்டு கரும முடிச்சவளே இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றியா, இல்லை உண்மையில் உனக்கு டேஸ்ட் இல்லையா எனக்கு டேஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ மற்ற 2 பேர் வந்து ஜாலி அடிக்கிறதுக்கு இருக்காங்களே, ரேடிஷோட அம்மா ஸ்பினாச்சோட அம்மா சூப்பராக இருக்குட்டி அப்படிங்கிறாங்க. போச்சு இவளுகளும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹோஜினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலி ஹோஜினுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, பட் வேறு என்ன வழி இல்லாமல் இருக்காங்க. அப்போ மறுபடியும் டாபிக் வந்து குழந்தை வளர்ப்பு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது, அது ஒரு தவம், ஒரு தாயாக இருந்து இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹோஜினுக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது. ஒரு அம்மா அப்படிங்கிறவ குழந்தைக்காக தான் எல்லாம் செய்கிறா. ஒரு சிலருக்கு ஃபீட் பண்ண முடியும் பண்ணுறாங்க, சிலருக்கு ஃபீட் பண்ணவே முடியல, அதாவது பாலே இல்லை அப்படிங்கிறப்போ குழந்தை என்ன பண்ண முடியும், கத்த விட்ட வேடிக்கை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக தான் அம்மா அப்பாவும் உழைக்கிறாங்க, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும். அந்த சமயத்தில் குழந்தைக்காக தானே எல்லாத்தையும் பண்ணுறாங்க, குழந்தைய வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறவ தான் அம்மா, குழந்தைக்காக வேலைக்கு போகிறவளாம் அம்மா இல்லை, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறப்போ சரகோட அம்மா வந்துட்டு அப்போ வாதாடுறாங்க. இல்லை ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட மட்டும்தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும், மதர் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அது பின்னாடி நோய் வாய்ப்படாது, தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் வராது, இல்லைன்னா அது நோஞ்சானா தான் வளரும் அந்த குழந்தை. அம்மா கூட இருந்தால் மட்டும்தான் குழந்தை நல்லா இருக்கும். ஒரு மதருக்கு என்ன வேலை, வீட்டில் இருக்கணும் அப்படின்னா தான் மதர், வேலைக்கு போனால் அவள் மதர் கிடையாது, அவள் உமன் அப்படி இப்படின்னு பேச இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளான ஒரு நல்ல வாழ்க்கையை குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிறவங்கலாம் அவள் பேரண்ட்ஸ் இல்லையா, அவளாம் அம்மா இல்லையா, நீங்கள் முன்ன பின்ன வேலைக்கு போனது கிடையாது, அதான் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகி ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறப்போ இவங்களுக்கு இன்னும் ஹோஜினுக்கு டென்ஷன் ஆயிடுது. எப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு டக்குன்னு சம்மந்தமே இல்லாத மாதிரி கிளம்புறது உங்களுக்கு வழக்கமாச்சே, லிஃப்ட்லையும் அப்படி தானே பண்ணேன் இப்போவும் அப்படி தானே பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. பட் தெளிவாக அவங்க சொல்ல லிஃப்ட்டில் நீ இந்த மாதிரி சுச்சு போயிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவமாக அங்கே சரகோட அம்மா போனதுமே ஸ்பினாச்சோட அம்மா ரேடிஷோட அம்மா பின்னாடியே துரத்துறாங்க. ஜால்றாங்கெல்லாம் பின்னாடியே போகுது அப்படின்ட்டு என்னதான் அவளுக்கு திமிரா இருந்தாலும் எங்கிட்டே காட்டுவாளா, சும்மா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற லேடி நீ தப்பு பண்ணிட்ட, சரகோட அம்மாட்டோட பேசியிருக்க கூடாதுங்கிறாங்க. ஸோ இவங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்களோட பேபி நேம் வந்து ஸ்ப்ரவுட். ஸோ ஸ்ப்ரவுட்டோட அம்மான்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறப்ப தான் தெளிவாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரவுட்டோட அம்மா வந்துட்டு ஹோஜினுக்கு புரிய வைக்கிறாங்க. இதை பாரு, ஒரு குழந்தைய பெற்ற அம்மாவுக்கு 2 ஸ்டேஜ் இருக்குது.
அதில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்க மாதிரி. செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயினில் அந்த இருட்டு பெட்டியில் கடைசியில் இன்ஜின் கிட்ட இருக்கிற பெட்டியில் இருக்கிற மதர்ஸ் மாதிரி. இப்போது அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்கள யார் தெரியுமா? இதோ இங்கே போனால் பார்த்தியா ஃபரகோட அம்மா, இவங்கெல்லாம் தான். ஒரு மதருக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா பார்க்குறாங்க அந்த சமுதாயம். வெளியே இருக்கிற சமுதாயத்தை வந்து நீ இதோட ஒப்பிடாத, நீ காசு சம்பாதிக்கணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணுங்கிற அது வேற. பட் இந்த பர்த் கேர் சென்டருக்குள்ளே இருக்கிற வேர்ல்டே வேற. இங்கே ஒரு அம்மா குழந்தைய பெற்று அவள் எப்படி பால் கொடுக்குறா, அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறா, அந்த குழந்தைய பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிறா, நார்மல் டெலிவரியா, இந்த மாதிரி வச்சு தான் எடை போடப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ட்வின்ஸை பெற்று அந்த 2 குழந்தைங்களுக்கும் 2 வயசு வரைக்கும் மதர் ஃபீட் மட்டுமே பண்ணியிருக்கா. வேலைக்கு ஆள் வச்சுக்காம இப்போ மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்போது 2வது டெலிவரிக்கு இங்கே வந்திருக்கா. ஸோ இவளோட அட்வைஸ் எல்லாருக்குமே வேணும். அப்போ ஒரு குயின் மாதிரி தான் அங்கே இருப்பா. இந்த பர்த் கேர் சென்டர்லேயே ஒரு குயின் மாதிரி தான் எல்லாருமே இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு குழந்தைய பற்றி அம்மாவுக்கு எல்லாமே டார்கெட் என்னென்னா, நம்ம குழந்தைக்கு வந்து நல்லா நம்ம ஃபீட் பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும், நம்ம குழந்தைய பற்றி நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இவ்வளோ தான் இந்த பர்த் கேர் சென்டருக்குள்ளே ரோல் மாடலாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பகச்சிருக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ தள்ளி வந்து சரகோட அம்மா கிட்ட ஸ்பினாச்சோட அம்மா வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க கூட உட்காந்துருக்க அந்த ஸ்ப்ரவுட்டோட அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த கண்ணாடி போட்டிருக்கா இல்லையா ஸ்பினாச்சோட அம்மா, அவங்க பெரிய ப்ரொஃபஸர் சியோல் யூனிவர்சிட்டியில். ஆனாலும் இங்கே பாரு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுல எனக்கு கைட் பண்ணுங்க, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க, எனக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி ஐஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கா. இதுதான் இங்கே இருக்கிற வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு ஹோஜின் கேட்குறாங்க, அப்போது 2வது கிளாஸ் கடைசி பெட்டியில் இருக்கிற மதரோட நிலைமை என்ன அப்படிங்கிறப்போ தான் தெரிய வருது. அதையும் அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ரெயினோட கடைசி பெட்டியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஒரு குழந்தைய வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது தெரியாது, நல்லா ஃபீட் பண்ண முடியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த வகையான இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க குழந்தைய பெற்றிருந்திருப்பாங்களே தவிர அந்த குழந்தையும் இவங்களுக்கே அந்நியமாக தான் தெரியும். அப்படிங்கிறப்போ தன்னை அந்த கடைசி இடத்துல வச்சு ஹோஜின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக தான் சாரி உங்கள் பேரையே கேட்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பேர் கேட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஸ்ப்ரவுட்டோட அம்மா சொல்கிறாங்க, ஒரு விஷயம் இருக்குது, ஈஸி தான், ஆனால் அதே சமயத்தில் கஷ்டம். நீ வந்து நல்லா குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், அப்போ தான் பரவாயில்ல குழந்தைய நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எவ்வளோ ஃபீட் பண்ணுறாலோ அதை பொறுத்து தான் ஒரு நல்ல தாயாகவே கணக்கெடுக்கப்படுவா. அப்படிங்கிறப்போ டக்குன்னு அங்கே மேடம் வந்துட்டு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் சரகோட அம்மா கிட்ட சண்டை போட்டிங்களாமே, அது நல்லது கிடையாதுங்கிறப்ப இதை பாருங்கள், அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட அட்வைஸும் டிப்ஸும் உங்களுக்கு தேவை. ஸோ உங்களை பகச்சிக்காதீங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது ஒஜினுக்கு, இது என்ன காலேஜ் மாதிரி ஹாஸ்டல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வர்றப்போ தன் ஒய்ஃபுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்காங்க. பட் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. உனக்கு பிடிச்சது தானாமான்னு ஹஸ்பண்ட் கேட்க, இப்போ எனக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மறுபடியும் தன் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறப்போ அப்படி தான் அங்கே ஆகும், பிடிச்ச விஷயமே திடீர்னு பிடிக்காம போகும். இப்போ நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். ஸோ இப்போ நீங்களும் அதுக்குள்ள டென்ஷன் ஆனீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறப்போ பேபி ஃபேர் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு வந்து இவருக்கு 2 பாசஸ் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் 4வது குழந்தைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாச்சு அப்படிங்கிறப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, வாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அங்கே வந்து இருக்குங்க. குழந்தைக்கான பெட்டு, குழந்தை கேரி பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அங்கே எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட சொல்லி கொடுப்பாங்க. அந்த கிளாஸையும் போய் அட்டன் பண்ணுறாங்க. இங்கே பர்த் கேர் சென்டரில் இருக்கிற ஹோஜினுக்கு கால் வருது, இந்த பாருமா டைம் ஆகிடுச்சு, குழந்தைக்கு ஃபீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எந்திரிச்சுன்னு, இதை பாரு, நான் படித்து ஒரு மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவ, குழந்தைக்கு பால் கொடுக்குறதுக்கு எனக்கு பெரிய விஷயமா, இப்போ கிளம்புற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போகிறாங்க. உள்ளே போய் இவங்க உட்கார்றப்பே வேற ஒரு லேடி போய் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா சரகோட அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் சரகோட அம்மாவுக்கு ஜால்ரா போட அந்த சமயத்தில் இவங்க குழந்தை வருது. பட் இப்பவும் ஃபீட் பண்ண முடியல, குழந்தை பயங்கரமாக அழுகுது. ஸோ வந்து குழந்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுறதுனால தன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுட்டி, உனக்கு தான் காலேஜ் முடிச்சோன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஜூனியர் மிடில் ஸ்கூல் போகிற அளவுக்கு பையன் இருக்குது. அதெல்லாம் மறந்தே போச்சுடி, என் பையன் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ ஹோஜின் வந்துட்டு, என் குழந்தை நான் ஃபீட் பண்ண அழுகுது, என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னோட பேபி இப்போ ஸ்கூலுக்கு ஷேவ் பண்ணாமல் போகுது, தாடியோட போகுது அப்படிங்கிறாங்க. ஏதாவது டிப்ஸ் கொடுடி அப்படிங்கிறப்போ, அதை பாரு, உன் பேபி விட இப்போ என் பேபி ஸ்மோக் வேறு பண்ணுது, அதை நான் கவனிக்கிறேன்னு வச்சிடுறாங்க. ஸோ இப்போ உங்கள் ஹெல்ப்லெஸ், யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ ரெடியாக இல்லை. என்னை இப்போ பார்த்துருப்பீங்க, இவங்க கூட படித்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பையன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த டெலிவரிக்கு இந்த குழந்தைக்கு எவ்வளோ லேட் அப்படிங்கிறதும், இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல ஃப்ரெண்டு கூட போயிருந்தார் இல்லையா ஹஸ்பண்ட், அவங்களுக்கு வந்து எப்படி மசாஜ் பண்ணுறது, எப்படி குழந்தை வந்து ஈஸியாக வந்து அம்மாட்ட வந்து எப்படி ஃபீடை வந்து எடுத்துக்கும், பால் குடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கிறப்போ, வாவ் அவர் சூப்பராக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாருக்கும் டெமோவே கொடுக்க வைக்கிறாங்க.
மறுபடியும் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹோஜின் போகிறப்ப அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, இதை பாருமா ஃபுட்பால் மாதிரி வச்சுக்கோ, எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அங்கே பாரு சரகோடாமா எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ எகைன் ஒரு ஃபுட்பால் மேட்சே நடக்குது இவங்க மைண்டுக்குள்ள. அதில் இவங்களால சரகோடாமாவை ஜெயிக்கவே முடியல. அப்புறம் சொல்கிறாங்க பாட்டிமா, குழந்தை வந்து கொஞ்சம் உங்ககிட்ட நல்லா ஃபீல் பண்ணணும், கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும், அப்போதான் குழந்தைக்கு உங்ககிட்ட பால் குடிக்கணும்னே தோணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய தொட்டில் பட்ட அந்த குழந்தை எப்படி இருக்கும், அங்கே பாரு சரகோடாமா அப்படிங்கிறப்ப அப்படியே தொட்டில் குழந்தை இருக்கிற மாதிரி அந்த தொட்டிலே அந்த லேடி தான், அதுக்குள்ள அந்த குழந்தை அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கான் அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ குழந்தை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து பால் குடிக்கும் அப்படிங்கிறாங்க. வேணா நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ லேடி வந்துட்டு, மேடம் வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க்கு, குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும் கடைசியில் அப்படிங்கிறப்போ, இல்லை நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நீ போய் கலக்கி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா புட்டியில் வந்துட்டு இவங்க பவுடர் பாலை கலக்கி வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டக்குன்னு எடுக்கிறப்போ மதர் ஃபீட் பண்ணணும். அப்போ தான் குழந்தை வந்துட்டு கொஞ்சம் மதர் ஃபீடை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஆனால் இது தப்பாக போயிடுச்சுன்னா குழந்தை கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில் மதர்கிட்ட இருந்து பால் குடிக்காமே கூட போயிடும். உன் கையில் தான் இருக்குது, இது டூ ஆர் டை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டிமாவோட ஹெல்ப்போட குழந்தைக்கு ஃபீட் பண்ணலான்னு இவங்க இங்கே நினைக்கிறப்போ இதே மாதிரி எப்படி ஃபீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெமோ கிளாஸ் ஹஸ்பண்டுக்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டையும் மாறி மாறி காட்டுவாங்க. கரெக்டாக அந்த குழந்தையோட வாயில ஃபீடிங் பாட்டில் எடுத்துட்டு ஹோஜின் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்போ குழந்தை அக்செப்ட் பண்ணால் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாட்டிமா குழந்தைய வாங்கிக்குவாங்க. இல்லாம குழந்தை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபீட் பண்ணலாம், நீ இப்போ போமா அப்படிங்கிறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சரகோட அம்மா வேற தன் குழந்தைகிட்ட பேசுற மாதிரி, என்னடா கண்ணா உனக்கு ஃபுல் ஆயிடுச்சா, சாரிடா மம்மி உனக்கு நிறைய பால் கொடுக்குறான்னு அதனால உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எரியிற நெருப்புல எண்ணெயை வேற ஊற்றி அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அப்படி தன் ரூமுக்கு போறப்போ தன் குழந்தை இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ பேபி ஃபேருக்கு போயிட்டு வந்து இவங்க 2 பேரும் வர்றாங்க. உங்களால் தாங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினா ரொம்ப தேங்க்ஸுங்கிறப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படிங்கிறப்போ ஹஸ்பண்ட், ஐயோ எனக்கு யார் இருக்காங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு எல்லாமே நான் சொல்லிவிட்டு உனக்கு எதாவது வேணும் கால் கூட பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹஸ்பண்ட் ரூமுக்கு வரப்போ ஹோஜின் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறப்போ, என் குழந்தை எங்கிட்டே வர மாட்டேங்குது, கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டேங்குது, நான் என்ன மாதிரியான அம்மா, நான் ரொம்ப மோசமான அம்மா, என்னோட குழந்தைக்கு கூட என்னால் ஃபீட் பண்ணவே முடியல, நான் என்ன மாதிரியான அம்மான்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணுறப்போ, இதை பாரு நீ அப்படியெல்லாம் கவலைப்படாத, உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நம்ம பையன் க்ளூ ஸ்டிக் தான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ ஏன் இப்படி டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உன் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உன்னோட பிரச்சனைக்கான நிவாரணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வரப்போ ஹோஜின், ஓகே நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கிஸ் பண்ண வராங்கன்னு நினைப்பாங்க, பட் அவர் கிஸ் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. அந்த பேபி ஃபேரில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா எப்படி மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்படி மசாஜ் பண்ண, யோ என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு மசாஜ் பண்ண அப்படின்னா குழந்தை ஈஸியாக உங்ககிட்ட இருந்து பால் குடிக்கும் அப்படிங்கிறப்போ செம கோபம் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோபமாக நடந்து போகிறாங்க. மனசுக்குள்ள ஓடுது, குழந்தை வயிற்றுல இருந்தப்போ நான் நல்ல பாட்டு கேட்கல, ஜாம்பி மூவி பார்த்தேன், அப்படி கார் ஓட்டினேன், கண்டதை தின்னேன், அதுதான் என் பையன் கிட்ட வர மாட்டேங்கிறான்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு நடந்து எங்கே வர்றாங்க அப்படின்னா சரகோட அம்மா ரூமுக்கு தான் வராங்க. திட்ட போகிறாங்கன்னு பார்த்தா ஈன்னு இழிச்சிட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, என் தப்பு தான், பட் என்ன பண்ணுறது, ஏதோ என் வாய் துடுக்கில் பேசிட்டேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, 2 குழந்தைய பெற்று 2 வருஷமாக தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர்த்துருக்கீங்க, அவங்கள நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு 3வது குழந்தை வேறு, அதுவும் நார்மல் டெலிவரி, அந்த குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வியர்டாக இருக்குது, பட் இருந்தாலும் கிஃப்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. என் குழந்தைக்குனால ஃபீட் பண்ண முடியல, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அழுதுடுறாங்க ஹோஜின். அதை பார்த்த உடனே ஏதோ ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது டீட்டெயிலாக வேண்டாங்க அப்படிங்கிறப்போ, அப்படி அதுனா என்ன அப்படின்னு கேட்குறப்போ இவங்களுக்கு சரகோட அம்மாக்கு டென்ஷன் ஆகிடுது. ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல ரிசர்ச் பண்ணு, என்ன பண்ணணும் என்ன வாங்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு, சும்மா எல்லாருமே ஃபீட் பண்ணுவாங்கன்னு நினைக்காத, போய் கொஞ்சமாவது படி ரிசர்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. ஐயோ ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அழுகிறப்போ அவங்க டக்குன்னு காசு சாத்திட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு ஆணவம் இந்த லேடிக்கு, சரி ஏதோ ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் குழந்தைக்கு போய் ஃபீட் பண்ணுறது இந்த ரொட்டீன் நல்லா ஆரம்பிக்குதுங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கிளம்புறாங்க. ஹஸ்பண்டும் பார்த்துட்டு, சார் போறீங்களே அப்படிங்கிறப்போ கவலைப்படாதப்பா, நான் எப்போ இருந்தாலும் தேவைங்கிறப்ப ஹெல்ப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க, அதை கழட்டி கொடுத்துடுறாங்க. என்ன ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே நம்ம ஒய்ஃப் எல்லாம் இப்போ டெலிவரி பெயினில் குழந்தைய பெற்ற ஒரு இதில் இருப்பாங்க, நம்ம ஜிகு ஜிகுன்னு சுற்றினா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், எப்போவுமே மைல்டாகவும் டிம்மான கலரில் தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் போட்டிருந்த ப்ரௌன் டிஷர்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போகிறப்போ அப்படி பின்னாடி ஏதோ காதலியை பிரிகிற மாதிரி ஓடி போகிறாங்க. சரி நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருந்த ஒரு மனுஷன் இப்படி கிளம்பி போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண அடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா சரகோடாமா, அதனால் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த புக்கோட கவர் பேஜில் இருக்கிறது ஃப்ரெண்டோட இமேஜ், அவர் ஒரு டாக்டர். அதை பார்த்ததும் இந்த புக்கை படிக்கிற அப்படின்னு பார்க்குறாங்க. என்னங்க இந்த டிஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஏன் நல்லா இல்லையாங்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கு, உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிக்கலை வாங்கி அந்த கவர் பேஜில் இருக்கிறவரை பார்த்துட்டு, நீங்கள் ஒரு டாக்டராக எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் இத்தனை டிஷர்ட்டில் கழட்டி கொடுத்தாங்க இல்லைங்களா, அவர் ஒரு டாக்டர், பட் நம்ம ஃப்ரெண்டுனே மெயின்டைன் பண்ணிக்கலாம், இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு அப்படி அந்த மேகசின் இவங்க வச்சுக்கிறாங்க.
அடுத்து மறுபடியும் 4 லேடிஸும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறாங்க. சரகோட அம்மா இருக்காங்க, ரேடிஷோட அம்மா, ஸ்பினாச்சோட அம்மா, அதுக்கப்புறம் ஹோஜின் எல்லாரும் குடிச்சிட்டே இருக்கிறப்போ இந்த முறை அவங்க 2 பேர் தட்டுற ஜால்ராவை விட ஹோஜின் எச்சாவே ஜால்ரா தட்டுறாங்க. அவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்கள் ஹெல்ப்பால் தான் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு வளைஞ்சு பேசுகிறாங்க. டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கிறப்போ சும்மா கையில் ஒரு குழந்தையோட ஏதோ ஒரு மாடல் மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வருவாங்க. ஸோ மேடமும் அவங்க 2 அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இங்கே வெளியவே இருக்கணும், நாங்கள் தான் வந்து உங்களை கூப்பிட்டு வரணுங்கிறப்போ வெளியே ரொம்ப வெயிலாக இருக்கனால வெயிட் பண்ண முடியாதுங்கிறாங்க. சரி குழந்தைக்கு கொடுங்க, எங்களோட ட்ரைனி சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்குவாங்க, அவங்க வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படிங்கிறப்போ ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தை கொடுத்துட்டு ஓகே பேபி நான் நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தையோட பேர் வந்து ஸ்வீட்டின்னு வச்சுக்கலாம். உடனே மேடம் சிரிச்சுட்டு நாளைக்கா நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், 3 hours கொஞ்சம் ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறப்போ எதுக்கு நான் ஃபீட் பண்ணணும், நீங்கள் பவுடர் பால் கொடுங்க அப்படின்னோடனே மேடமோட மூஞ்சி அப்படியே கோபத்தில் கொந்தளிக்க அங்கே உட்காந்துருக்கிற ஹோஜின் மற்ற 3 லேடிஸ் எல்லாருமே என்னது பவுடர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டியை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க, ஒரு கொடுமைக்கார கொடூரி மாதிரி பார்க்குறாங்க. மேடம் கோபத்தை அடக்கிட்டு இதை பாருங்கள் புரியுது, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மில்க் பத்தலைன்னா நாங்கள் பவுடர் பால் கொடுப்போம், குழந்தையோட ஹெல்த் முக்கியம் இல்லையா, மதர் ஃபீட் பண்ணாதான் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ அப்போ மதரோட ஹெல்த்தை யார் பார்க்குறது, என் குழந்தைக்கு பவுடர் பால் கொடுத்தா நான் அம்மா இல்லைன்னு அர்த்தமா, அவன் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, தனக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத செய்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் நம்மளை மதிக்கணும், அதுக்காகவா நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. சரகோட அம்மா இவளை ஒரு அம்மாவே இல்லைன்னு முடிவு கட்டிடுறாங்க. மேடமாலையும் ஒன்றும் சொல்ல முடியல, அப்படி முகமெல்லாம் கோபத்தில் கொந்தளிக்குது. அடுத்தது டீ எல்லாம் குடிச்சு எல்லாம் ஃபீடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக ரூமுக்கு வர ஹோஜினுக்கு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி இருக்குது. இவங்க டீம் மெம்பர்ஸ் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க அனுப்பிச்சது ஏற்கனவே வந்துருச்சு, இது யார் அனுப்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் க்ளூ ஸ்டிக்குன்னு பேர் எல்லாத்தையும் எம்ப்ராய்ட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கேப்பு அந்த கைக்கு போடுற க்ளவுஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவளே கையில் எம்ப்ராய்ட் பண்ணாலா, சூப்பராக இருக்கேன்ட்டு பார்க்குறப்போ வேற ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க ஃபோனில் வந்துட்டு அந்த க்ளூ ஸ்டிக் அப்படிங்கிற குழந்தை முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்குங்க, கேமரா, அது கேட்ச் பண்ணிகிட்டே இருக்கு அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு படுத்துட்டு இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் எழுதுறாங்க க்ளூ ஸ்டிக் நான் அம்மா வந்துட்டேன், கண்டிப்பாக அது டேஞ்சர்னு தெரியும், ஆனால் நான் அங்கிருந்து நான் கூப்பிட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஸோ இப்படி எழுதுகிற பர்சன் தான் அந்த குழந்தைக்கு அந்த கேப்பு அந்த குட்டி குட்டி க்ளவுஸ் எல்லாத்தையும் எம்ப்ராய்ட் பண்ணி அனுப்பிச்சது. அப்போது க்ளூ ஸ்டிக்கோட உண்மையான அம்மா ஹோஜின் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோட இங்கே எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.